ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு அக்ஷரித்து என்டர்டெயின்மெண்ட் vlog. சப்ஸ்கிரைப். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஈஸியான தேங்காய் பால் சாதம் தான். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னா கரம் மசாலா வகை பொருட்கள், கரம் மசாலா வகைகள், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, அரிசி ஊற வச்சிருக்கேன். இது வீட்டு பச்சரிசி தான் ஊற வச்சிருக்கேன். நம்ம பிரியாணி பாஸ்மதி ரைஸ்ல பண்ணாலும் நல்லா வரும். தேங்காய் பால், தேங்காய் ஒரு முழு தேங்காயை, நார்மல் சைஸ் தேங்காயை எடுத்து வச்சிருக்கேன் பாலா. இப்போ குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கரம் மசாலா, பட்டை, ஏலக்காய், சோம்பு, லவங்கம், அப்புறம் பிரிஞ்சி இலை போட்டு அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டு வச்சிருக்கேன். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் 5 பச்சை மிளகாவை வதக்கிக்கிறேன். அதாவது பச்சை மிளகா என்னன்னா, காரம் வேணும்னா அதை கீறி போடணும். காரம் நல்லது சாப்பிடுவீங்கன்னா, காரமே வேணாம் சும்மா சாம்பிளுக்கு வேணும் அப்படின்னா அந்த முழுசாவே போட்டுடலாம். ஏன்னா எங்க வீட்டுல பசங்க காரம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் மாறிக்கிட்டோம். ஸோ இப்போ இது 3 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நான் 2 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிட்டேன். அது நல்லா வதக்கும் போது வதங்கி வருது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா எடுத்து போட்டுக்கிறேன். எடுத்து போட்டு அது நல்லா பச்சை வாடை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கின பிறகு புதினா கொஞ்சமா ஒரு அரை பிடி புதினாவை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப ஈஸியானதுங்க. இன்கிரீடியன்ஸே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். நம்ம பிரியாணி அரிசியில பண்ணா இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். வீட்டு அரிசிலையும் பண்ணலாம். வீட்டு அரிசினா பச்சை அரிசியில நான் பண்றேன். இப்போ இதுலதான் நான் அரிசி அளந்தேன். 2 கிளாஸ் அரிசி அளந்தேன். ஸோ 2 கிளாஸ் அரிசினா இப்போ தேங்காய் பால் நான் எடுத்திருக்கேன்ல, தேங்காய் பால் 5 கிளாஸ் ஊற்றுவேன். 1. இதுவே நீங்க பிரியாணி அரிசி எடுத்தீங்கன்னா விடியா வரணும்னா 2 கிளாஸுக்கு பிரியாணி அரிசிக்கு 3 கிளாஸ் ஊற்றணும். வீட்டு அரிசினா 4 கிளாஸ் ஊற்றணும். ஏன்னா நம்ம வீட்டு அரிசி டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. 4 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். கடைசி கிளாஸ் 4வது கிளாஸ் பால் எடுத்து ஊற்றிட்டு நல்லா அதை கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு இப்போ தேவையான அளவு கடைசியா உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்க, கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். அது வாயில தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்பதான் நம்ம சாதம் போட்டோன்னே அந்த உப்பு கரெக்டா பேலன்ஸ் ஆகும். இப்ப நான் என்ன பண்றேன்னா, ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்ப ஊற வச்ச அரிசியை எடுத்து நல்லா தண்ணி வடிச்சிட்டு அதுல போடுறேன். அதுல போட்டுட்டு ஒரு கிளறி விடுறேன். இதுக்கு தொட்டுக்க நீங்க குருமா, புதினா சட்னி, இதெல்லாம் நல்ல பெஸ்ட் காம்பினேஷன்ங்க. இப்ப நல்லா கொதி வருதா, அப்புறம் ஸ்லோ பண்ணிடுறேன். ஸ்லோ பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் அந்த பால் எல்லாம் இருக்கு, சாதம் இன்னும் வகணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா, ஒரு கிளறி விட்டுறேன். மறுபடியும் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்றேன்னா, மறுபடியும் குக்கரோட மூடி இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்து மூடிட்டு ஒரு 5 மினிட்ஸ் தம் மாதிரி போட்டுடுறேன். ஸோ குக்கர் மூடி போட்டு தம்மு மாதிரி போடும்போது அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும்னா நல்லா ஃபுல்லா வடிஞ்சிட்டு ஸ்லோலியே ஒரு 5 நிமிஷம் தம்முலயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு
ஹைல வச்சு சும்மா ஆஃப் பண்றேன். உங்க அடுப்பு அப்படியே அணைச்சிடலாம். கரெக்டா 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் விசில் எடுத்துட்டு, ஏன்னா விசில் இருக்காது, காத்து எடுத்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடிங்க. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி சாதம் எல்லாம். சூப்பரா வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. பிரியாணி அரிசியும் பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. காரம் வேணும்னா பச்சை மிளகா நல்லா கீறி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ், சமையல் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஃபியூச்சர்ல சமையல் பிளஸ் நிறைய சேலஞ்சிங் வீடியோஸ் என்னோட பசங்களோட சேர்ந்து வரப்போது. நம்ம சேனல்ல வெயிட் பண்ணி பாருங்க. சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.